ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரோஸ் கிச்சன். இது ஒரு சண்டே குக்கிங் vlog தான். எங்கள் மாமியார் வந்து மீன் நான்வெஜ்ஜே பொதுவாக சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. மீன்லாம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அந்த மீனை வந்து அப்படியே துவைச்சி ப்ளீச்சிங்கை போட்டு ப்ளீச்சிங்கில் போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வெள்ளையாக சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ உயிரோடு வந்த கண்ட மீனை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. அவங்க கத்தியே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு சிசர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சிசர்ஸ் வச்சு தான் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. எவ்வளோ கருப்பாக நீங்கள் மீனை கொடுத்தாலும் நல்லா துவைச்சி காய வச்சு வெள்ளையாக வெளுப்பாக சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க அப்படி க்ளீன் பண்ணி கொடுத்த கண்ட மீனை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். நல்லா ஒரு சூப்பரான திக்கான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் எப்படி மீன் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்து வாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு கல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் போட்டு துவைச்சு எப்படி வெள்ளையாக்குறாங்க மட்டும் பாருங்கள். கத்தியே யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே வந்து சிசர்ஸில் தான் அந்த ஃபின்ஸ் எல்லாமே கட் பண்ணி தூக்கி போடுவாங்க. அவங்க அந்த மாதிரி கட் பண்ண மீனெல்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்களா மீன் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. பாருங்கள், எப்படி இருந்த மீன் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே டைரெக்டாக நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான சைஸ் அளவுக்கு அவங்க கட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரைக்கு குழம்புக்குன்னு கட் பண்ணி செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கார குழம்புக்கு மீன் குழம்புக்கெலாம் வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ வெந்தயம் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிறேன். தாளிக்க ஒரு 3 காஞ்ச மிளகாய், பெருங்காயம்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்து பூண்டு, ஒரு முழு பூண்டு நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு, காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் குக் ஆகும் போதே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் சூப்பராக குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லெமன் சைஸ், 2 லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவும் தனியாகவும் கலந்த மாதிரி பொடி இது. ஸோ அந்த பொடி வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளியிலே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச புளியும் நல்லா கரைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதித்து பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண் சட்டின்றதுனால ஹீட் இருக்கும். ஸோ போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா மீனெல்லாம் கரைஞ்சிரும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்லேயே மீன் வந்து மண் சட்டி பொறுத்த வரைக்கும் குக் ஆகிடும். குழம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour முன்னாடி குழம்பு வந்துட்டு ஒரு 1 hour லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணேன். நல்லா மசாலாலாம் குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.